டேய் முக்கால நேர்களே அந்த டே உங்களுக்கு இல்லை. அதாவது ராகவ் சந்தா பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு அதாவது எளிய மக்களுக்காக குரல் எழுப்பி எளிய மக்களின் தலைவனாக விளங்குவர் தான் இந்த ராகவ் சந்தா. அவரை 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அவரோட கட்சி பதவியிலேருந்து அவரை தூக்கிட்டாங்க. அவரை நாடாளுமன்றத்தில் எளிய மக்களுக்காக பேசி எளிய மக்களின் தலைவனாக ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனிமேல் அவர் அது பேசவே முடியாது. நாடாளுமன்றத்தில் யார் சார்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கட்சியை சொந்த கட்சிக்காரனே அவன் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ராகவ் சந்தா என்னென்னலாம் எளிய மக்களுக்காக குரல் எழுப்பியிருக்காரு, என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்ல போகிறேன். முக்கால நேர்கள் நம்பர் 1, அதாவது நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்ல 28 நாளைக்கு ஒன்ஸு, ஒரு மாதத்துக்கு 28 நாளைக்கு எப்படா கார்பரேட் வரும்னு சொல்கிறா. அதாவது கூலி வேலை செய்கிறவன், வேலைக்கு போகிறவன் எல்லாத்துக்கும் 31 நாள், உனக்கு மட்டும் கார்பரேட் கைக்கூலியான உனக்கு மட்டும் எப்படி 28 நாள் சொல்லி கேள்வி எழுப்பி இப்போ எல்லா கார்பரேட் நிறுவனத்துக்கும் இந்திய சார்பில் நோட்டீஸ் அனுப்பிவிட்டுருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் ராகவ் சந்தா ஹீரோ தான். அவர் கேள்வி எழுப்பி 28 நாள் இருக்கக்கூடாது, 31 நாளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுனால இப்போ எல்லா கார்பரேட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்பிவிட்டுருக்காங்க. இந்த நோட்டீஸ் அனுப்பின சில நாட்கள்லேயே அவரோட பதவி பறிக்கப்பட்டது. அடுத்து அதாவது இந்த ஃபுட் டெலிவரிலாம் பண்ணுவாங்களே, ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கார்பரேட் கைக்கூலி ஓனர்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 10 நிமிஷத்தில் நீயா போய் டெலிவரி பண்ண போகிற? கார்பரேட் ஓனரை பார்த்து இந்த ஹீரோ ராகவ் சந்தா கேள்வி கேட்டு 10 நிமிஷத்தில் நீயா போய் பண்ண போகிற? எளிய மக்கள், காசுக்காக வேலை செய்கிற மக்கள் தான் போக போகிறான். அவன் 10 நிமிஷத்தில் போயே ஆகுன்னு சொல்லி ரோட்டில் ஏதாவது போய் அடிபட்டு அவனுக்கு என்ன பல கோடி ரூபா இன்சூரன்ஸ் கொடுக்க போறியா? ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பின எளிய மக்களோட ஆபத்துகளை உணர்ந்து குரல் எழுப்பினவர் தான் ராகவ் சந்தா. அடுத்து அதாவது மாதவிடாய், இந்த பீரியட்ஸ் பெண்களுக்கெல்லாம் வரும்ல, இது ஒரு அடிப்படை உரிமை. பள்ளி பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்கும் அடிப்படையாக அவங்களுக்கு நாப்கின்கள் ஃப்ரீயாக வழங்கணும் அப்படின்னு சொல்லியும் குரல் எழுப்பினார். நாப்கின்கள்லாம் ஃப்ரீயாக வழங்கினா கார்பரேட்டோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்? அப்போ நாங்கள் எப்போ பிழைக்கிறது? ராகவ் சந்தா அப்பயே பிளான் போட்டிருப்பாங்க போல், பதவி விட்டு இவனை தூக்கணும் ஏதாவது பண்ணி அப்படின்னு. அடுத்து ஏர்போர்ட்டில் இந்த ஒரு டீ 100 ரூபா 200 ரூபா, ஒரு சமோசா 150 ரூபா இப்படிலாம் விற்று கார்பரேட் கைக்கூலிங்க கொள்ளையடிச்சிருந்தாங்க. அதுக்கு எதிராக குரல் எழுப்பி 10 ரூபா டீ 10 ரூபா தானே கொடுக்கணும் மடப்பையில் அப்படின்னு சொல்லி இப்போ 10 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 15 ரூபா தான் டீ காஃபிலாம், சமோசாலாம் 20 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இதை மாற்றினதும் இந்த ராகவ் சந்தா ஹீரோ தான். அடுத்து நாட்டு மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் இலவசமாக வருடாந்திர பரிசோதனை, பிளட் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டையும் ஃப்ரீயாக பண்ணி தரணும் இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பினா. இப்படி குரல் எழுப்பினா கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லாம் எப்படா பிழைக்கும் அப்படின்னு சொல்லி பதவி பறிக்க பிளான் போட்டிருப்பாங்க. அடுத்து இந்த ஒழுங்காகவே வேலை செய்யாத எம்எல்ஏ எம்பிலாம் இருக்காங்களே, இவங்கள எல்லாத்தையும் மக்களே திருப்பியும் அவங்க பதவியிலேருந்து நீக்கிறதுக்கான உரிமையை கொடுக்கணும். ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா அவனை பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு திருப்பியும் ஒரு எலெக்ஷன் வச்சு மக்கள்கிட்ட ஓட்டு போட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பண்ணால் நல்லவனை வாழ விட்டுருவாங்களா இந்த தற்குறி கூட்டம், இந்த ஒரு சங்கி கூட்டம்? அப்படி தான் அரசியல்வாதிகள்லாம் யோசிச்சிருப்பாங்க. இவன் நம்மளுக்கே பிரச்சனை பண்ணான், நாமளே நாடாளுமன்றத்தில் சட்டசபையிலும் வெட்டியாக உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம், இவனை தூக்கணும் அப்படின்னு அப்படியே நினச்சிருப்பாங்க போல். ராகவ் சந்தா ரியலி ஹீரோ. அடுத்து இந்த டோல்கேட்டில் காசு வாங்கிட்டு இருக்காங்களே, எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் காசு வாங்கிட்டு இருப்பீங்க? உங்களோட பீரியட் முடிஞ்சும் எதுக்கு காசு வாங்கியிருக்கீங்க? கார்பரேட் கைக்கூலிட்டா அப்படின்னு சொல்லி கார்பரேட் கைக்கூலிட்ட கொடுத்து அதில் கவர்மெண்ட் கமிஷன் வாங்கி பிழைக்கிறத உடச்சி பேசி டோல்கேட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசினார். உங்களுக்கு ரோட் டேக்ஸ் நாங்கள் தனியாக கட்டுறோம், அது மட்டும் இல்லாமல் வீட்டு வரி, அந்த வரி, இந்த வரின்னு பல வரிகளை போகிறீங்க, அப்புறம் எதுக்கு நாங்கள் ரோட் டேக்ஸ்ன்ற பேரில் கட்டுறது இல்லாமல் டோல்கேட்டுன்ற பேரில் எனக்கு கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினார் ராகவ் சந்திரா ஹீரோ. அடுத்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வயதை குறைக்கணும். எல்லாம் வயசானதுக்கப்புறம் இது நம்ம வீட்லேயே வயசானதுக்கப்புறம் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லி குழந்தைத்தனமாக இருப்பாங்க. அதனால் வயசை குறைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய அரசியல்வாதிகளுக்கு கிழட்டு மண்டைகளாக தான் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவரோட பதவியை பறிச்சிட்டாங்க. பதவி பறிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, என்னோட குரலை யாராலையும் ஒடுக்க முடியாது, என்னோட எளிய மக்களுக்கான குரல் எப்பயுமே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகவ் சந்தா ஹீரோ. இந்த நாட்டின், இந்திய நாட்டின் ஹீரோ. இவர் அடுத்த பிரதமர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அவருக்கு ஆதரவான குரல்கள் எழும்பவும் அவரை பதவி விட்டு தூக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்
ஒருவேளை ராகவ் சந்தா அப்படின்ற பேரை என் முக்காடு நியூஸில் தான் நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கீங்க. ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்காடு நேயர்களே.